நான் சாதாரண தொண்டன் சார். சரி. தொண்டன்லையும் தொண்டன் சார். நான் என் கல்யாணத்தை பண்ணி வச்சாரே சார், என் குருநாதரே அவர் தான் சார். நான் மன்னாதி மன்னன் பத்திரிகை நடத்தினேன். அதுக்கு அண்ணாமலர் ஒன்று போட போகிறேன். அதுக்கு உங்கள் செய்தி ஒரு வாழ்த்து செய்தி வேணும் அப்படின்னு மேலேருந்து லெட்டர் பேட் எடுத்துணும். யார் ஒரு காலு காரில் இருக்கு, காரில் இருக்குது, ஒரு காலு திரையில் இருக்கு, தொடமலை வச்சு எழுதினார். அவரு சித்தர் சார். அவரு யாருக்கும் தெரியல. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் சித்தர்ன்றது தெரியுது சார். அந்த படம் உலகம் சுற்று வாலிபன் படம், அந்த ஃபிலிம் கழுவுறதுக்கு பம்பாய்க்கு போய் கழுவினார் சார். ஒரு சிங்கிள் விளம்பரம் இல்லாமல் ஓடிச்சு சார் இது. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அயல்நாட்டில் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்க சார். அந்த அயல்நாட்டில் எம்ஜிஆர் ரசிகர்கள சைலேஷ் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர். சைலேஷ் பாஸ் எனக்கு நல்ல நண்பர் தான், நல்ல சகோதரர். அவரு இந்த மாதிரி எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவரு அந்த மாதிரி ஆள் கடிக்கிறது கஷ்டம் சார். ஆனா அவர் எங்கேயும் வெளியே தெரியும், அவர் மூஞ்சே தெரியாது சார் யாருக்குமே. சைலேஷ் பாஸ்னா தெரியாது. நான் அவர் எனக்கு சில உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம டிஎம் சார் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. சொர்ண சாரை பார்க்கணும்னு சொன்னார் தலைவருக்கு வசனம். நான் தான் கூட்டிட்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பார்த்தாரு. நல்ல நண்பர், நல்ல நிறைய தலைவர். சைலேஷ் பாஸ் தான் சைலேஷ் பாஸ் இந்த ஆளுங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆளுக்கிட்டே இந்த இன்சார்ஜ் கொடுத்து நல்லா பண்றாரு சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றாரு. எங்கேயோ இருந்துகிட்டு பலன் எதிர்பார்க்காத செய்யறாரு சார். பலன் எதிர்பார்க்காம செய்யறாரு. பலன் அடைந்தவர்கள் கண்டுக்கல, பலன் அடைஞ்சவங்க கண்டுக்கல. எழுத்த இருக்கும்போ தலைவர் பேரு சொல்லல. எழுத்தம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் தான் தலைவர், நான் தான் தலைவர்ன்ற எல்லாரும். புரிஞ்சுங்களா? அது தப்பு சார். சந்தர்ப்பத்துக்காக பேசக்கூடாது சார். எங்கே சார் இருக்கா அந்த ஆளு? யார் சார் அந்த ஆளு? சைலேஷ் பாஸ் கண்டிப்பா செய்யறானே சார். அயல்நாட்டுல இருந்து உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு என்ன செய்யணும்ட்டு எம்ஜிஆருக்காக படம் ஓடனா என்ன, ஓடாது போனா என்ன? கண்டிப்பா ஒரு சின்ன வயசுல இருந்து அவர் கூட இத்தனைக்கா அவர் பார்த்தாரா பார்க்கலையான்னு எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன். ஆனா நல்ல இதயம், நல்ல பண்பாடு. அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கண்டிப்பாக எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் சார். கண்டிப்பாக. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வயசானவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. இப்போ கூட டான்ஸ் ஆடுறான் சார் எம்ஜிஆர் மாதிரி. இப்போ மாதிரி எம்ஜிஆர் மாதிரி பேசுகிறான் சார். இப்போ கூட எம்ஜிஆர் மாதிரியே அவன் கட்டு வச்சுக்கிறான் சார். ஒவ்வொரு கல்யாண நிகழ்ச்சியிலையும் எம்ஜிஆர் மாதிரியே வேஷம் போட்டுன்னு வராங்க சார். இதெல்லாம் ஆர்வம் சார். நானும் எம்ஜிஆர் தான், நானும் எம்ஜிஆர் தான். இதெல்லாம் யார் செய்யறது? வாத்தியார் தான். எங்க பார்த்தாலும் வாத்தியார் 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 வாத்தியார். எல்லாரும் உள்ளத்துலயும் வாத்தியார் 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 வாத்தியார். வயசானவங்க பெண்கள் இதயத்துலயும் வாத்தியார். அந்த குடும்பங்கள்லாம் வாத்தியார் தான். அந்த அம்மா சொல்லுவாங்களே, டேய் வாத்தியார் அந்த காலத்துல இப்ப என்னடா. இந்த பசங்க கூட சார் இப்போ அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா பழைய பாட்டு எத்தனையோ இருக்குது. அன்றைக்கி உன்னே இருந்தாலும் இப்போ இருக்கிற யூத் பையன் கூட அப்படின்னு நின்று அப்படியே கேட்குறான். நல்லா இருக்கு அந்த பாட்டு. நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அப்படின்னு நின்று கேட்குறேங்க. ஏன்னா எவர் லாஸ்டிங்காக இருக்காது, எந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி. அதாவது சார், மக்கள் திலகம் தன்னுடைய பாட்டில் சித்தர்கள் சொன்ன வார்த்தைகள் கண்டிப்பாக அருமையான வார்த்தை. திருவள்ளுவர் சொன்ன வார்த்தைகள், கண்டிப்பாக வள்ளலார் சொன்ன வார்த்தைகள், இதெல்லாம் ஒரு பாட்டில் வரும் சார். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஐயா சொன்னது எப்படின்னா, இந்த ஔவையார் ஒரு பாட்டு இருக்கும் வரிகள், மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர்னு. அது அப்படியே கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி. என்ன சார் இது? அதை அப்படியே இங்கே கொண்டாண்டாரு. அப்படியே ஈஸியாக புரியும் மக்களுக்கு, ஜனங்களுக்கு புரியுற மாதிரி. அதாவது இவரு அதனால தான் சார் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சார். இப்போ கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் புரட்சி தலைவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் கண்கண்ட தெய்வமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு சார். வாழும் சித்தராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு சார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. ஆமாம் சார். அதில் படங்களில் வந்த சில டைலாக்ஸு இப்போ நமக்கு தெரிஞ்சவங்கள சொர்ண செல்ல நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாருங்க.
அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் அவர் அவ்வளோ கவனம் செலுத்தியிருக்காரு. சார் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சார். சொர்ணம் இருக்கார்ல, வசனகர். ஆமாங்க. அவர் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான. ஆமாம், அக்கம் தான். சொந்தக்காரர் தான். சொந்தம். ஆமாம், ரத்த சம்பந்தம். ஆமாங்க. இவர் கலைஞர் இந்த தெருல இருக்காருன்னா இவர் இந்த பக்கம் அப்படியே. வாசு டைரக்டர் இருக்காரு பாருங்க, பக்கத்திலே அங்கதான் இருக்காரு. ஆனா உலகம் சுத்து வாலிபன் படத்துக்கு டைலாக் அவர்தான். அவர்தான் நம் நாடு. அவர்தான் அதிக படங்களுக்கு வசனம் எழுதுனா சொர்ணம் அவர்கள் தான். கதை வசனமே தெரியாது சார், அவருக்கே தெரியாது சார் உலகம் சுத்து வாலிபன் கதை என்னன்றது. சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்டே இல்லாம படம் எடுத்தாங்க சார். சொல்லியிருக்காருங்க. சொன்ன சார் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கும். இந்த நடிகருக்கு இந்த பாத்திரம், இந்த கதை, இந்த வசனம்ட்டு ஸ்பாட்ல தான் வசனம் வருமா சார்? என்கிட்ட சொல்லுவார் அவர். ஏன்னா நான் ஃபிலிம் ஷூட் படம் தலைவராக இருந்தாருங்க. அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி படம் இருக்கலாம் வாங்க போகலாம் அப்படிம்பாரு. ஆனால் ஒரு இந்த மாதிரி வேணும் ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா, அவுட்லைன் சரி அது ஃப்ளைட்டில் போகும்போது பேசிக்கலாம் அப்படின்னா, ஜானகியம்மா அந்த பக்கம் நீங்கள் சிசினா வெறும் பேசிங்க அப்படின்ட்டு ஜானகியம்மா அந்த பக்கம் உட்காந்துருவாங்க. உட்காந்தோன்னா அது ஃபஸ்ட்டு சீன் பார்த்தா அது அங்கே போய் இறங்கினா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அங்கே போய் இறங்கி பார்த்தோன்னா இப்போ தானே வந்தோம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா அண்ணா ஷூட்டிங் வந்திருக்கேண்ணே ஒரு என்ன எடுக்கிறேன் எல்லாமே என்னென்ன குளிச்சுட்டு வந்த அப்புறம் பேசிக்கலாம், குளிச்சுட்டு வந்தானே சாப்பிட்டு ஈவினிங் பார்க்கலாம். இப்படியே அது ஒரு ஐடியா இல்லாமல் அவர் எப்படி என்கிட்ட வேலை வாங்கினார், எப்படி எழுதி கொடுத்தேன்னு இப்போ நினச்சி பார்த்தாலும் அதே மாதிரி நிறைய டைலாக் எழுதுவாருங்களாம். அப்படியே படிச்சு போகிற அடிப்பாரான் சர்ன்னு அடிச்சுட்டு 2 வார்த்தையில் எழுதிட்டு போகிறோம். உள்ளே அப்படி கோபமாக வரும், என்னென்னா இவ்வளோ தானே பக்கம் பக்கமாக எழுதிட்டு வந்திருக்காரு. இப்போ பாருங்கள் இன்றைக்கி பசங்க 2 வார்த்தை தான் பேசுவாங்க. அந்த பசங்க பெரிய யூத் பார்த்தீங்களா, நம்மள மாதிரி பேச மாட்டாங்க. சார் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன் சார், ஓகே சார், பை சார், ஓகே அப்படின்னு அந்த மாதிரி 2 வார்த்தை தான் இருங்க டைலாக். அதாவது சார் எதிர்கால சிந்தனை. அதை சொன்ன சார் அன்றைக்கி லாஸ்ட்டாக போகும்போது அழுதுட்டார். அப்படி அடிக்கும்போது நான் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன், இவ்வளோ எழுந்து என்னை வந்து அடிக்கிறாரு இப்படி அப்படின்னு. இன்றைக்கி வந்து என் பேரன் பேச்செல்லாம் பார்ப்போம், தாத்தா சூப்பர், உலகம் சுற்று வாலிபன் சூப்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கண்ணில் தண்ணி வருது. அதாவது நான் அன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தேன். அவர் எப்பவுமே அது பயன்படணுங்கிற மாதிரி நினச்சி என்கிட்ட அவ்வளோ நேக்க அந்த வேலையை வாங்கினார். என்கிட்ட இருக்குது, எடுத்தது அவர் தான். ஷார்ட்டு சின்ன சின்ன வார்த்தைகளாக, சின்ன சின்ன வார்த்தைகளாக இன்றைக்கி பேசுகிற பஞ்சு டைலாக்லாம் அதிலே இருக்கும். நீ பாம்பு புத்து நம் நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு புத்துக்குள்ளே கையை விடுற கடிக்க முடியாது. நான் பாம்பு புத்துக்குள்ளே கை விடுறது பாம்போட விஷப்பல்ல பிடுங்கிறதுக்காக. ஆமாம். அப்புறம் பணம் இருக்குது என்கிட்ட. அந்த டைலாக் இல்லை இந்த இதில் நம் நாடில் பணம் இருக்குது அப்படின்னு. பணம் பணத்தை கடவுளாக மதிக்கல, அதனால தகுதி இல்லாத ஒன்று மாதிரி ஆள்கிட்ட நிறையா கொடுத்து வச்சுருக்கிறான் அப்படின்னு ஒரு டைலாக். உலகம் சுற்று வாலிபன்லாம் என்ன டைலாக் அது சார்? எப்படி சார் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாத ஒரு இந்தியாவில் ஒரு மைண்டில் வேர்ல்டுல உலகத்திலேயே எந்த படம் எடுத்தாலும் ஒரு கதை, திரைக்கதை, ஸ்கிரிப்டு, இதை 3 சரி பண்ணாதான் கதையை எடுக்க முடியும். இது இல்லாமையே எந்த நடிகருக்கும் தெரியாது, நடிக்கிறவங்களுக்கும் தெரியாது என்ன நடிக்க போகிறோம், என்ன பாட்டு மாத்திரம் ஷூட் பண்ணி அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் அங்கே போய் தானே சார் சொன்னார். அதை எடுத்து வச்சுட்டு டிஎம்கே வேற வெளியே வந்துட்டார். இந்த பக்கம் எனக்கு கலைஞர் உறவினர், இந்த பக்கம் இவர், 2 பக்கம் நடுவில் நான் மாட்டி இருதலி கொள்ளையாக இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போட்டோ வச்சுட்டாரன். அதை அவ்வளோ வட்டிக்கு வாங்கி அவ்வளோ வளர்ந்து என்ன சும்மா போய் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன் எம்ஜிஆர், எந்த படமாக அதுதானாங்களாம். இவர் போய் சொன்னாரான், 1 வருஷம் ஆச்சு எடுத்து வச்சு அப்படியே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னோன்னா அப்படின்னா என்ன நீங்கள் போய் சும்மா ஃபோட்டோ தான் எடுத்து வந்திருக்கீங்க. அப்படியா, யார் சொன்னாங்க அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிறாங்களா, எடிட்டிங்க அப்படின்னு சொல்லி எடிட்டிங் ஆரம்பிக்கலான்னு பார்த்தோன்னா எடுத்தது ஏகப்பட்டது இருக்கலாம். ஒரு 5 படத்துக்கான ஃபுட்டேஜ். அப்புறம் எனக்கு 2 மூவி வேலை வேணும், நான் தான் எழுதுனேன் கதை, எனக்கே மறந்து போச்சு, என்னோட 1 வருஷம் ஆகி போச்சு மறந்துருச்சுன்னு. அப்புறம் சத்யா ஸ்டுடியோவில் 4 மூவி வேலையில் கொண்டு அந்த ஃபிலிமில் போட்டு எடிட் பண்ணி அந்த உமாநாத்துங்கிறவர் இப்போ ஒன்று சொல்லுவார், எடிட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய்ட்டு வந்து இல்லை அதை எடுத்து இப்படி மாற்றுங்க அப்படின்னு. அதேமாதிரி உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் வந்து முதல்ல வந்து டிஎம்எஸ்ஐ தான் தனியாக பாடியிருக்காரு. அப்புறம் மறுபடியும் யோசிச்சு இல்லை கூட ஜானகிமா கூட பாட வச்சிடலாம் அப்படி நினச்சி மாற்றி தலைவர் சொல்லுவார். அத்தனை எங்களுக்கு சில டைம் இதாக இருக்கும் என்னடா அப்படின்னு. ஆனால் அவுட்புட் எடிட் பண்ணி பார்த்தோன்னே சார் அப்புறம் சொன்னார் அது முடிஞ்சோன்னா எத்தனையோ லட்சங்களாம் பணம். அப்படி பீரோவை திறந்து சொன்னேன், உனக்கு எவ்வளோ வேணால் எடுத்துக்க அப்படின்னாரு. நான் இல்லைண்ணா வேண்டாம் அப்படின்னேன். யாருங்க சொல்லுவார் அப்படி பணத்தை அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன் காசு எடுத்துங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளோ வேணால் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் இல்லைண்ணே
நீங்கள் இது கொடுத்தே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார். நிறைய தகவல் எங்ககிட்ட சொல்லுவார். இல்லை, எனக்கு ஆச்சரியம் சார், அதை கேள்விப்பட்டேன். அவர் நாகேஷ் கூட நிறைய எனக்கு தொடர்பு. அப்போது அவரு சொல்லுவார், என்னையா வாத்தியார், என்னையா உங்கள் வாத்தியார் என்னன்னு தெரியாமல் படம் எடுக்கிறாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். கடைசியில் பார்த்தா சீரியலில் பார்த்தா என்ன சார் இது வரலாறு படமாக இருந்தது சார். சார் அந்த படம் உலகம் சுற்று வாலிபன் படம் அந்த ஃபிலிம் கழுவுறதுக்கு பம்பாய்க்கு போய் கழுவினார் சார். அதான் அன்றைக்கி நான் ஒரு தலைவரை சந்திக்கிறேன். அன்றைக்கி நான் அண்ணாமலர் ஒன்று போட போகிறேன். நான் மன்னாதி மன்ன பத்திரிகை நடத்தினேன். அதுக்கு அண்ணாமலர் ஒன்று போட போகிறேன். அதுக்கு உங்கள் செய்தி ஒரு வாழ்த்து செய்தி வேணும் அப்படின்னு. காரு வண்டி டி நகர் ஆஃபீஸில் காரில் ஏறிட்டார். என்னை பார்த்துட்டு என்ன ஆனார், இந்த மாதிரி என்ன முத்து லெட்டர் பேட் எடுத்துன்னு வாங்கினார். மேலேருந்து லெட்டர் பேட் எடுத்துன்னு வந்தார். ஒரு காலு காரில் இருக்குது, ஒரு காலு திரையில் இருக்குது. தொடமலை வச்சு எழுதினார். என்கிட்ட இருக்குது, காட்டலாம், மக்கள் காட்டலாம். அந்த அவர் எழுதிட்டு அந்த லெட்ரு என்கிட்ட இருக்குது, ஒரிஜினல் லெட்ரு என்கிட்ட இருக்குது. அது பத்திரிகையிலையும் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரீல் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இவர் கார் பின்னாடி காருக்குள்ளேயே வச்சு எடுத்துன்னு போனார் சார். ஆமாம் சார், அவ்வளோ எதிர்ப்பு. ஆமாம் சார், ஒரு சிங்கிள் விளம்பரம் இல்லாமல் ஓடிச்சு சார். இது இந்தியா ஃபுல்லாக சிங்கிள் விளம்பரம் இல்லாமல் ஓடின சக்ஸஸ் பண்ண அதுலேயும் அவர் தான். அதுலேயும் சாதனை அவர் சாதாரணமான சாதனை இல்லை சார். அதில் இப்போ உலகம் சுற்றும் வாலிபன் பிறந்த கதைன்னு அவர் ஒன்று எழுதியிருக்காரு, விஜய் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவர் எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியாக இருக்காருங்கிறது தெரியுங்க. அதில் எழுதியிருக்காரு, நான் எவ்வளோ கடன் வாங்கி தான் எடுத்தேன், இன்னொருத்தங்க காசில் என்னுடைய ஆசை நான் நிறைவேற்ற எனக்கு விருப்பம் இல்லை. நான் பிரியப்பட்ட அந்த மாதிரி மக்களுக்கு காட்டணும், உலகத்தெல்லாம் காட்டணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஒரு படம் எடுத்தேன். நான் அதை எடுத்துகிட்டு போகும்போது என்னை நம்பி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. நான் அவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன். நான் பேசாமல் இருந்தேன்னா அத்தனை பேரும் பேசாமல் இருக்கணும். என்னை நம்பி இவ்வளோ யூனிட்டும் போய் அங்கே போய் நம்ம வெளிநாட்டில் ரூமெல்லாம் போட்டு உட்காந்துருக்குறோம். என்னை நம்பி இதாக இருந்தாங்க. இத்தனை பேரை நான் கூட்டிகிட்டு போய் எடுத்து நல்லபடியாக திரும்பி இருக்கேன்னா, எடுத்து சென்றது நானா, இது செய்தது நானா அப்படின்னு இயற்கையின் கையில், கடவுளுங்கிறத இயற்கையின் கையில் என்னை ஒப்படைத்து, என்னையும் இவர்களையும் ஒப்படைத்து விட்டு பயணித்து சென்றேன். இது எல்லாம் செய்தது நானா அப்படின்னு போட்டிருக்காருன்னா எந்த அளவு அவர் இறை நெருக்கத்தோடு இருந்தார். ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த அவரு அவ்வளவு அடக்கம் சார். அவரு என்னை பொறுத்து நான் பார்த்தவர்களுமே, நேரடியாக பார்த்தவர்களையே, இப்படி ஒருத்தர் முகத்தை இப்படி பார்த்த உடனே நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுவார் சார். இந்த கிரேசிங்க அப்பா அவரு சித்தர் சார். அவரு யாருக்கும் தெரியல, அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் சித்தர்ன்றது தெரியுது. அவர் வாழ்ந்த சித்தர், வாழ்ந்து கொண்டு இருக்கிற சித்தர். அதாவது யாருக்கு டிமிக்கி கொடுக்க பார்க்குறோன்னு பெரிய ஹிட்டில் அந்த பாட்டு பாக்தாதரடன் வைஜெயந்த் மேலம் அவர் நடிச்சிருப்பார். அதில் ஒரு லைன் வரும், சூட்சும கயிறு என்னிடம் இருக்குது அப்படின்னு ஒரு லைன் வரும். ஆமாம், அந்த சூட்சுமம் தெரிஞ்சவர். ஆமாம், உண்மை சார். அதனால தான் எதிர்காலம் வரும் என் கடமை வரும்னு வந்தது. தலைவனா கணவனா? தலைவன். அந்த யோகெல்லாம் பண்ணி அப்படி மேலே போகிற மாதிரி சார். ஒரிஜினலாக பண்ணுவார் சார். இது எல்லா வேலையும் ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு. அதாவது ராமாவரம் தோட்டத்தில் ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கும், இப்போ கூட இருக்குது அது. சரிங்க. அந்த அவுட் ஹவுஸில் தான் மேலே, அந்த அவுட் ஹவுஸில் தான் கார் டிரைவரு இவங்கெல்லாம் இருப்பான். நானும் கூட அங்கே தான் இருப்பேன். அதுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. சொன்னார். அதான் தலைவருடைய பரிசு பொருள் மொத்தம் அங்கே தான் சார் இருந்தது. தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பரிசு பொருளெல்லாம் நினைவில்லத்துக்கு எடுத்து ஜானகியம்மா கிட்ட இருந்தாங்க. எடுத்து எல்லாத்தையும் நான் அந்த ரூமில் தான் தியானம்லாம் பண்ணுறது. அவர் உட்காந்து ஜானகியம்மா, யோ சேச்சா, இங்கே தலைவர் இவ்வளோ தொழுக்கு எழுந்து நிற்பார், இவ்வளோ தொழுவுக்கு தானா அப்படியே நிற்பார் சார். ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜானகியம்மா சொல்கிறாங்க. ஜானகியம்மா சொன்னாங்க, நான் பார்க்கல. அதான் தியானம் பண்ணி அப்படியே பூமியிலேருந்து அவ்வளோ தூரம், பூமியிலேருந்து இப்படியே இவ்வளோ தொழுக்கு அவர் வருவார். அவர் இதெல்லாம் பண்ணுறது யார் சார் பண்ணுவாங்க? சித்தர்கள் தான் பண்ணுவாங்க. அந்த படத்தில் அது காட்டியிருக்காரு.
தியானம் பண்ணுறது. ஆனால் ஒரு பக்தனாவோ ஒரு சாமி படத்துல நடிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் ஏதோ முருகன் அந்த மாதிரிலாம் நடிச்சிக்கலாமே தவிர எங்கேயுமே வெளியே காமிச்சிக்கிறல. இல்லை பழைய படங்களில் ஈஸ்வரனாக அதான் ரொம்ப ஸ்டார்டிங். அதுக்கப்புறம்லாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு சிலை கடத்தும்போது சார் ஆடுற மாதிரி அவர் எல்லா சாமியும் கும்பிடுவார் சார். சார் ஜீசஸ் எவ்வளோ ஏசுநாதர். ஆமாம் சார், அவர் ரூம்ல ஜீசஸ் படம் இருக்கும். ஏசுநாதர் படம் ஒன்று சிலை பக்கத்துலேயே சிலை இருக்கும், இவ்வளோ பெரிய சிலை. அதான் ஆமாம், சிலை அங்கே இருந்தது. அதே மாதிரி இந்த எக்மோர் கிட்ட மோடி பாபான்னு ஒன்று. ஆமாம், அந்த ஆல்பர்ட் தேட்டருக்கு வந்து போகும். அங்கே கூட வந்து நிறைய வணங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க சார் அந்த சமாதியை. ஆமாம் சார், சைலண்டாக. சார் இன்னொரு விஷயம், தலைவருக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது, யாருக்காவது தெரியுமா சார்? தெரியலைங்க சார். தலைவர் பெட்ரோல் பங்க் வச்சிருந்தாரு. எம்ஜிஆர் பெட்ரோல் பங்க். எம்ஜிஆர் பெட்ரோல் பங்க். எம்ஜிஆர் பெட்ரோல் பங்க். எம்ஜிசி பெட்ரோல் பங்க். ஓ, 2 பெட்ரோல் பங்க் இருந்தது. எந்த இடத்துலைங்க சார்? சென்னையில் நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமா? ஆமாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே இப்போ பார்சல் ஆஃபீஸாக இருக்குது. சரிங்க. அங்கே எம்ஜிஆர் பெட்ரோல் பங்க்னு பெரிய பங்க் இருந்தது சார். என்னங்க, திமுகவில் இருக்கவங்க அண்ணா முதல் கொண்டு கலைஞர் முதல் கொண்டு திமுக வேட்பாளருக்கு அத்தனை பேருமே தேர்தலுக்கு அவங்க வண்டிக்கு குஞ்சப்பன் சார் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வருவாங்க. ஓ, பெட்ரோல் இலவசம் வாங்கிட்டு வந்தாக்கா 10 லிட்ரு 5 லிட்ரு 20 லிட்டருன்னு எழுதி கொடுப்பாரு. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா பில்லு கொடுக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி எழுதி கொடுப்பாரு குஞ்சப்பன். அதாவது மனிதர்களுடைய வயிற்றுக்கும் சாப்பாடு போடுறாரு சார். அவங்க பயன்படுத்துற கார் டீசல். அண்ணா முதல் கொண்டு கலைஞர் முதல் கொண்டு நாவலர் முதல் கொண்டு NV நடராஜன் முதல் கொண்டு எல்லாம் திமுக தலைவர்கள் வேட்பாளர்கள் அத்தனை பேருக்கும் பெட்ரோல் போட்டு தேர்தல் வேலை செய்ய வச்சதே அவர் தானே சார். இலவச பெட்ரோல். இலவச பெட்ரோல். இலவச பெட்ரோல். ஆமா, பார்த்துங்க. சக்கரபாணி சார், எம்ஜிசி சக்கரபாணி சார் பேர்ல ஒரு பெட்ரோல் பங்க். ஓ, அது எங்கங்க? அதுக்கு ஆப்போசிட்டா? இல்ல, ஸ்வாகத் ஹோட்டல் இருக்குது இல்ல, ஸ்வாகத் ஹோட்டல் ராய்பேட்டா. அது பக்கத்துல 3 பெட்ரோல் பங்க் ஒண்ணா இருந்தது. ஓ, 3. சரி சரி. அதுல ஒரு பெட்ரோல் பங்க் எம்ஜிசி பெட்ரோல் பங்க். எம்ஜி சக்கரபாணி பெட்ரோல். ஆமா, அப்படியே ஏடிஎம் கேப்ஸ் பேக் சைடு. ஆமா, பேக் சைடு இருந்தது. அங்கெல்லாம் கூட ஓசி தான் சார் எல்லாமே. இவங்க 2 பேருமே தான தர்மம் பண்றதுல அஞ்ச மாட்டாங்க சார். அண்ணன் தம்பிங்க, அவரும் பெரியவரும். அவ்வளவு வறுமையில் வந்து கூட அந்த பணத்து மேல ஈர்ப்போ இல்லாம செய்யணுங்கிற ஏழைங்களுக்கு செய்யணும், மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் என்ன சார், நான் சாதாரண தொண்டன் சார், நான் சாதாரண தொண்டன் சார். சரிங்க. தொண்டன்லையும் தொண்டன் சார். நான் என் கல்யாணத்தை பண்ணி வச்சாரே சார். உங்க கல்யாணத்தை புரட்சித்தலை தான் நடத்தி. ஆமா சார். எப்படிங்க அது, எப்படி நீங்க அணுகுனீங்க அவரை? அதாவது வந்து அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்களா? முதலமைச்சராக இருக்காரு. புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆமா ஆமா சார், முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவரு முதல் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் தான் இங்க ஓட்டேரியில் கிருஷ்ணதாஸ் ரோட்ல முதல் மீட்டிங் போட்டோம் சார். தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு மீட்டிங் போட்டது கிருஷ்ணதாஸ் ரோடு. சரிங்க. பிஎன்சி மில்லுக்கு எதிர் ரோடு. அங்க பயப்படுவாங்க அப்ப. எப்படி? ஆமா, சின்ன மேடம் சார், 10க்கு 10 சார், அவ்வளவுதான். எஸ்டிஎஸ் வந்தாரு, கேஏகே வந்தாரு, நம்ம எஸ்எம் தர்ராஜ், அக்கீம்பாய், வெங்கடேஸ்வர நாயுடு அந்த காலத்துல வந்து மீட்டிங். நீங்க ஆமா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 76ல் இதே தெருவில் தான் சுப்பராய முதல் தெரு, இந்த இடத்துல நாஞ்சில் மனோகர்னு வடசென்னை வேட்பாளராக அறிவிச்சது இங்கே தான் சார். வேட்பாளர் அறிவித்தார். ஆமா ஆமா, தலைவர் நான் 3 தடவை வந்துட்டார் சார். ஆமா சார், மீட்டிங் போட்டு கட்டு கடங்காத ஜனம். ஐயோ ஐயோ அம்மா சார், அவ்வளோதான். ஜனங்க ரோடு மேலே, மாடி மேலே, மரத்து மேலே, எல்லாத்துலேயும் ஜனம் தான் சார். அவர் எங்கே நின்னாலும் மாநாடு நடந்தா ஊர்வலம், மாபெரும் ஊர்வலம். ஆமாம் சார், அறிவிச்சது இங்கே. அந்த கூட்டத்தில் தான் ராஜா முகமது அறிமுகப்படுத்தினார் மத்திய சென்னை வேட்பாளராக. அப்போ கார்பரேஷனில் ஒரு அதிகாரியாக இருந்தார் ராஜா முகமது. அவர் இந்திய எதிர்ப்பு போராட்ட தியாகி. அவர் ராஜினாமா பண்ண சொல்லி வேட்பாளராகி அதை தோத்துட்டாரு.
அவருக்கு எம்எல்சி ஆக்கி மந்திரி ஆக்கினார் ராஜா முகமது. ராஜா முகமது புரட்சித்தலைவர் மந்திரி ஆக்கினார். மறக்க முடியுமா சார்? யாரும் மறக்க முடியாது. சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி? அதுக்கப்புறம் நானும் வீட்டில் உட்காந்துருந்தேன் சார். எம்ஜிஆர் மீனிங் கட்சிக்காரன் அதிமுக. நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து நேற்று நடந்த சமாச்சாரம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போப்போ ஒருத்தர் கருப்பாக வந்தார் சார். புல்லட்டு, ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் வந்தார். வந்து வண்டி நிறுத்தினார். என்னையா அப்படின்னாரு. நான் என்னமோ போலீஸ் அதிகாரி நினச்சேன். நானும் எங்கள் அண்ணனும் போலீஸ் அதிகாரி நினச்சிக்கிட்டு வாங்க சார் உட்காருங்க சார், என்ன எங்கள் வீட்டில் காப்பி கொடுத்தா காப்பி சாப்பிட்டாரு. எல்லோரும் நேற்று நடந்த மீட்டிங்கெல்லாம் நல்லா இருந்தா சார் சூப்பரு, ஜனங்கள்லாம் இன்னைக்கு அப்படியே ஓட்டு ஒன்று கூட செதறாது சார் அப்படின்னு பேசிக்கின்னு இருக்கிற நேரத்தில் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன வான்றாரு, வாயான்னாரு. எங்கள் அண்ணன் பார்த்தேன், எங்கள் அண்ணன் போயிட்டு வாடா என்னன்னு பார்த்துட்டு வாங்க. நேராக வண்டி எடுத்துன்னு போய் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற லேக் ஏரியாவில் இருக்கிற அவர் வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாரு. அவர் வந்து எம்ஜிஆருக்கு மச்சான்னு எனக்கு தெரியாது. யாருங்க? ஜானகியம்மனுடைய தம்பி. தம்பி. அவர் எம்ஜிஆருடைய மச்சானே எனக்கு தெரியாது. நேராக இட்டுன்னு போனார். கருப்பாக இருந்தார் சார். ஐயோ நான் யாரோ போலீஸ் அதிகாரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு வச்சுருந்தார். அந்த புல்லட்டில் எடுத்துன்னு போய் என்ன வீட்டில் எடுத்துன்னு போய் இப்படி திறந்து வாயா அப்படின்னாரு. நேராக உள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் ஜானகியம்மா படம் எம்ஜிஆர் படம் ஜோடி ஜோடியாக இருக்காங்க. இப்படி செவுத்தில் இவ்வளோ பெரிய படங்கள் பார்த்தேன், பேஜாராயிட்டேன். யோ ஜானகியம்மா தம்பியா நான் அப்படின்னாரு. ஐயோ சாமின்னு காலில் விழுந்துட்டேன். காலில் விழுந்துட்டோன்னு என்ன டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அவருடைய ஒய்ஃபு சாந்தி அம்மா, கடவுள் சார், உண்மையிலேயே கடவுள் சார். சாப்பாடு போட்டு நான் போனேன் சார். என்ன நான் ஒருத்தந்தான் சார், தீபன், சின்ன பையன் ராமச்சந்திரன், மனு அதோட சின்ன பொண்ணு டாக்டர். இப்போ எல்லாருக்கும் லதாலேருந்து கீதாலேருந்து ஜானுலேருந்து சுதாலேருந்து எல்லாரும் எனக்கு தெரியும் சார். அந்த வீட்டில் தான் பார்த்தேன். இப்படி இருப்பாங்க எல்லாம் வரிசையாக இருப்பாங்க. ஒரே பையன். எல்லாரும் ஒரு ரூமில் இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க யார் வந்தாலும். நான் வந்தால் வருவாங்க, சிச்சினே போவாங்க, சிச்சினே வரும். இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு, அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு சிச்சின்னு போவாங்க, சிச்சின்னு வருவாங்க. இதுதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அவர் கூட பயணம் பண்ணேன். டெய்லி வாயான்னுவார். அவர் வீட்டுக்கு மெத்த மேலே கர்நாடகா சேர்ந்த உடுப்பி ஹோட்டலில் வச்சுட்டு இருந்தவர் இருந்தார். சுப்ரபாத் ஹோட்டல் நுங்கம்பாக்கத்தில் இருக்குதே, அவங்க கிளை இங்கே ஒன்று இருந்தது ஓட்டேரியில். அவருக்கு தான் ஃபோன் வரும் எனக்கு. என்னை கூப்பிட்டேன். எங்கள் வீட்டில் அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது. அவருக்கு ஃபோன் வரும், ஆள் வருங்க கூப்பிடுவாங்க, வர சொல்லி அங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன், என்னை வர சொல்லுவாங்க, நேராக போவேன். இந்த மாதிரி தான் அவரு கூட தான் என் குருநாதரே அவர் தான் சார். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் புரட்சித்தலைவர் அந்த உங்கள் கல்யாணத்துக்கு எப்படி கூப்பிட்டீங்க? அப்புறம் தான் நான் எங்கள் அண்ணன் கல்யாணம் 77 தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டார். எங்கள் அண்ணன் சி கிருஷ்ணா சிங் கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணனுக்கு எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உடனே எங்கள் அண்ணன் வந்து ஜேபிஆர் நம்புவான். நான் ஜேபிஆர்லாம் கிடையாது, எம்ஜிஆர் தான் மொத்தமே அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன் சார். எம்ஜிஆர் 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 அந்த மாதிரி தான் நான் தலைவர் நம்புகிறவன். எங்கள் அண்ணன் வந்து ஜேபிஆர் மூலிமா ஜேபிஆர் வந்து தேதியே வாங்கலை எம்ஜிஆர் கிட்ட, தலைவர்கிட்ட தேதி வாங்காமையே போடுன்ட்டார், போட்டார். ஒரு நாள் நான் ராமவரம் தோட்டத்தில் இருக்கும்போப்போ வன்னைமு பாண்டியன் வந்தார். வட சென்னைக்கு மாவட்ட செயலாளர். முதல்ல அதிமுக தொடங்கும் போப்போ சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த அமைப்பாளராக இருந்தார் வன்னைமு பாண்டியன். அதுக்கப்புறம் தான் ஜேபிஆர். முதல்ல வன்னைமு பாண்டியன் தான். அதுக்கப்புறம் வன்னைமு பாண்டியன் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணத்துக்காக பத்திரிகை எடுத்துன்னு தலைவர். அதே தேதியில் எங்கள் அண்ணந்து கூட இருக்குது அப்படின்னு. மறுநாள் 3ஆம் தேதியே என்னமோ நினைக்கிறேன், அது எங்கள் அண்ணன் கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா,
எங்கே என்ன பேசுகிற, தலைவர் இந்த மாதிரி ஒன்றும் சொல்லலையே உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வர்ற மாதிரின்ட்டு மனைவி பண்ணி சொன்ன உடனே எனக்கு கோபமாக வந்துச்சு. கோவம்னா கொஞ்சம் நெஞ்சம் இப்படியா சொல்லி ஏமாற்றுவாங்க தலைவர் பேரை சொல்லி. எங்கள் அண்ணன் ஜேபிஆரையே நம்பின்னு இருக்கானே ஏமாத்துற மாதிரி. உடனே நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன். அப்புறம் எங்கள் மாமாவும் சொன்னார், நீ தலைவர் கூட இருக்க, அவரு நீ உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வரலன்னாக்கா உனக்கு தான் கெட்ட பேர், உங்கள் அண்ணனுக்கு கெட்ட பேர் கிடையாது அப்படின்னு சொன்னார் என் மாமா. உடனே அந்த வார்த்தை ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நேராக போனேன் நான் ஜானகி அம்மா தம்பிக்கிட்ட, அண்ணா என்ன நடந்ததெல்லாம் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தோட்டத்துக்கு போனார். ஜானகி அம்மா கிட்ட சொன்னேன், ஜானகி அம்மா கிட்ட நீ போடு பேச்சாக இன்னும் வரேன்.